ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டான ஒரு வித்தியாசமான சட்னி தான் செய்ய போகிறோம். எப்பயும் ஒரே மாதிரி சட்னி அரைக்காமல் இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ஒரு ஹெல்த்தியான சட்னி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எப்படி அரைக்கலான்றதை இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம். வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வறுவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம். அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம். நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு, ரெடிமேட் இட்லி மாவு, இடியாப்ப மாவு எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கலாம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா. நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம். இது கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கணும். 2 பல்லு பூண்டு போட்டுக்கலாம். இதில் 6 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கணும். இது சுவை நல்லாயிருக்கும். காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரத்தை கூடவோ குறைக்கவோ பார்த்துக்குங்க. இப்போ இதிலே கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். இதை சாதத்தில் கூட போட்டு நம்ம சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 100 கிராம் அளவுக்கு கோவக்காய் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். கட் பண்ணதை எடுத்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது வெள்ளரிக்காய் மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. அதனால் நீங்கள் இதை தாராளமாக நம்ம சுகர் பேஷண்ட் எல்லாம் சேர்த்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கோங்க. தேங்காய் போட்டதுக்கப்புறம் இந்த அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு புளி வேண்டாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தக்காளி கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்க்குற மாதிரி இருந்தால் 1 தக்காளி சேர்த்துக்குங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேபிள் ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் உங்களுக்கு டேஸ்ட்டு. ஏன்னா நம்ம தக்காளி எல்லாம் போடாதனால தேங்காயோட அளவை ஜாஸ்தி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இது நல்லா இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இது எல்லாமே எடுத்து இதில் போடலாம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இதை பல்ஸில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. சட்னி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குறன்னு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி தளன்னு இருக்கணும் சட்னி. அப்படி இருந்தால் தான் நீங்கள் எல்லாத்துக்கும் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான பஞ்சு மாதிரி இட்லி வச்சுட்டேன். பாருங்கள், இதே மாதிரி சூப்பரான கோவக்காய் சட்னி நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.